இப்போ நம்ம ஏற்கனவே பழைய மார்க்கிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஆனந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இது இந்த மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை, தோற்றம் தான் மனிதர்களாக நம்ம இருக்கிறோம், உண்மைதானே? ஆனால் மனிதர்களாக இருக்கிறோம். தோற்றம், இந்த ஃபார்ம் மனுஷனுக்குரிய இருக்குது, 2 காலு 2 கை எல்லாம் மனுஷனுக்குரிய எல்லாமே இருக்கு. ஆனால் மனிதர்களாக வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இந்த மனிதனுக்குரிய தோற்றத்தை பெற்ற அந்த ஒரு இலக்கணத்தின்படி மனிதர்கள் யாருமே வாழ்வது இல்லை. ஆனா ஏன் பகவான் இதை கொடுத்துட்டாருன்னா, நீ இந்த மனிதனுக்குரிய இதை அடைய முடியும் அப்படின்னு உடலை மட்டும் கொடுக்கல, அந்த உடலுக்கு ஏற்றவாறு அந்த மனதையும் கொடுத்துருக்காரு. அதுதான் இதுல சொன்னாரு. நீங்க விரும்பினா நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். எதை? 2 பாதையை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். எதை? பந்தத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், விடுதலை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா தமக்கு கீழே இருக்கிற அந்த உயிரினங்கள் அவங்களுடைய இயற்கை உணர்வுகளின்படி தான் வழி நடத்தப்படுகிறது. அவங்களுக்கு சுயமா நாம் இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்லாம் முடிவு எடுக்க முடியாது. அப்போ அத்தகைய அறிவை பெறணும்னா இத்தகைய உடம்பு வேணும். அப்ப இத்தகைய உடம்பு கொடுத்துட்டாரு, அத்தகைய அறிவும் கொடுத்துட்டாரு. ஆனா 2யும் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்றதுதான் கேள்வி. ஆனந்த மார்க்கம் அதுக்கு வழிகாட்டுது, வேற யாருமே அதுக்கு வழிகாட்டல. என்ன அறிவு அது? இந்த உடம்பு மனித தேகத்துக்குரிய அறிவு என்ன அறிவு அப்படின்னு கேட்டா, யாராவது என்ன அறிவு, நம்ம எத்தனாவது அறிவு உடையவர்கள்? நம்மள இப்ப ஒரு அறிவு 2 சொல்றோம். நம்மளாம் எத்தனாவது அறிவு உடையவர்களா சொல்லிக்கிறோம்? நம்மள சொல்லுங்க, 6 அறிவுன்னு சொல்லடா. என்னையா அது 6வது அறிவு? என்னப்பா அது? அறிவு என்பது எதை சொல்றோம் அப்படின்னா உணர்வுகளை வச்சுதான் சொல்றோம். இப்ப 5 அறிவு உள்ள உயிரினங்கள் அப்படின்னா 5 உணர்வுகளால் அது நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம். 5 உணர்வுகள் அதுக்கு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன அந்த உணர்வுகள்? அக்ஷயா சொல்லுங்க. அந்த 5 உணர்வு என்பது என்ன? ஐயறிவு என்பது என்ன? 5 புலன்களுடைய உணர்வு தான். ஐயறிவு என்பது 5 புலன்களால். இப்ப விலங்குகளுக்கு 5 புலன்களும் அது வேலை செய்து அதனுடைய அறிவு இருக்குது. பார்க்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, அதுக்கு முகரக்கூடிய அறிவு. இதை தான் நம்ம சுவைக்கின்ற, தொடுகின்ற, இதை தான் நம்ம ஐயறிவுன்னு சொன்னோம். 5 அறிவுடைய உயிரினங்கள் அதுதான். ஆனா நமக்கு அந்த ஐயறிவு இருக்குல்ல, 6வதா ஒன்று கொடுத்துருக்கேன்னு பகவான் சொல்றாரு. அதை தான் 6 அறிவுன்னு நம்ம சொல்றோம். அது என்ன 6வது அறிவு என்பது என்ன அறிவு? 5 புலன்கள் வரிசை சொல்லிடுவோம்ல, அந்த 6வது என்னது? எது? விஸ்தாரம். எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, நீங்க சொல்லுங்க. நன்மை தீமை பகுத்து அறிவது. பகுத்தறிவுன்றீங்க. அது அந்த விலங்குகளுக்கு இல்ல. நான் என்ற எண்ணத்துல மைண்ட விரிவடைஞ்சு விஸ்தாரா ரசா இறைவனை அந்த இறைவனோட கலக்கிறதுக்கு அப்புறம் சேவையா, அதான் விஸ்தார ரசா சேவை. ஸோ அருள் ஒரு கருத்து சொல்றாரு, இவர் ஒரு கருத்து சொன்னாரு. இவர் என்ன சொன்னாருன்னா, நல்லது கெட்டதுன்னா பகுத்து பார்க்க தெரியும் நம்மளுக்கு. அது அங்க நம்ம கீழே இருக்கிற உயிரினங்களுக்கு அது இல்லை அப்படின்றது. அருள் சொல்றாரு, அதுக்கு பேர் சுருக்கமா சொன்னா பாகவத தர்மம். அதுக்கு பேர் எதுக்கு பேரு? இப்ப அவர் சொன்னார் இல்லையா, பாகவத தர்மம். இந்த தர்மன்றதுக்கும் அறிவுன்றதுக்கும் நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மனசுல நம்ம பதிய வச்சுக்கணும். தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னா இயற்கை தன்மை. இயற்கை தன்மை. அந்த இயற்கைன்னா ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பிரபஞ்சத்துல அதுக்குன்னு ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஒரு பொருளுக்கும் எந்த பொருளும் அது வித்தியாசம். அந்த பொருள் ஒன்று இருக்குதா, எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு இயல்பான இயற்கையான ஒரு பண்பு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் தர்மம் பேர் சமஸ்கிருதத்துல. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருள், இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க. நெருப்போட தர்மம். இப்ப நெருப்புன்றாரு அவரு. குட்டி நீ ஒண்ணு சொல்லுடா, நீ ஏதாவது ஒரு பொருள் சொல்லு. இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒண்ணு சொல்லு. மரம் ஒண்ணு சொல்லுது. இப்போ மரத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது, இயல்பு இருக்குது. அந்த மரம் நாய் மாதிரி ஆகுமா? மரம் மரமா தான் இருக்கும், அது இயற்கை. அது நாயா மாற முடியாது. சரி, இப்ப நாய் இருக்கு, நாய் மரமா மாற முடியுமா? மரம் மாதிரி நடந்துக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இப்ப தங்கம் இருக்குது. தங்கம் பித்தளையா மாற முடியுமா? முடியாது. அது பித்தளையா மாறிச்சு, அது மாதிரி தங்கம் இல்லையே. அப்போ உலகத்துல ஒண்ணுக்கும் அதுக்குன்னு ஒரு இயற்கை தன்மை பண்பு, அதுக்கு பேர் தாங்க தர்மம். அவ்வளவுதான். அப்போ நாம என்ன பண்றோம்னா அது அறிவுன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான்.
இதை ஓரறிவு அறிவு 2 அறிவுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ தர்மம் தான் பேரு. அதனுடைய தர்மம் என்னவோ அதன்படிதான் அது நடக்கும் அப்படின்றதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தங்க மாதிரி தான் இருக்கும். அது மரம் மாதிரி தான் இருக்கும், தாவரமா தான் இருக்கும் இல்லையா? ஒரு பறவைன்னா அந்த பறவைக்குரிய அந்த வந்து ஒவ்வொரு பறவைக்கும் அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த பறவைனா அந்த பறவையா தான் இருக்கும் இல்லையா? அது வேற பறவையா மாற முடியாது. ஸோ இதுதான் தர்மன்ற பேரு. அப்படி பார்க்கின்ற பொழுது நாம வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நாம ஒரு உயிர் உள்ள பொருள்ல நாம ஒருத்தரா இருக்கிறோம். அப்ப நமக்குன்னு அந்த ஒரு இருக்குல்ல தர்மம், இயல்பு, அந்த இயல்பு தான் மனுஷனுக்குன்னு உரிய தர்மம். அதுக்கு பேர் பாகவத தர்மம்னு சொல்றோம், சனாதன தர்மம்னு சொல்றோம். நிறைய பேர் சனாதன தர்மம்னு உலகத்தில் நிறைய பேசிக்கிறாங்க. சனாதன அப்படின்னா பர்மனன்ட்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதை மாற்ற முடியாது. சனாதனம் அப்படின்னா அது பர்மனண்டா அழிவில்லாமல் இருக்கக்கூடிய தர்மம். அப்ப மனுஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, அதை நீங்க விலங்கு தர்மமா மாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். அதுதான் 6வது அறிவு என்று சொல்வது இந்த பாகவத தர்மம். அது என்னன்னா இந்த 6வது அறிவு மற்ற உயிர்களுக்கு இருக்காது. அதனாலதான் நம்ம 6வதுன்னு சொல்றோம். 5 அறிவுடைய உயிரினங்கள் சொல்லி போலாம். ஓரறிவுடையது வந்து 2வது அறிவுடைய உயிரில் பார்த்தீங்கன்னா அது ஓரறிவும் இருக்கும். 3 அறிவுடைய உயிரில் பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கிற 2 அறிவும் அது கூட இருக்கும். 4வது எடுத்துக்கிட்டா முன்னால் இருக்க 3 அறிவும் அதுல இருக்கும். 5 எடுத்துக்கிட்டா அதுக்கு முன்னால் இருக்கிற உயிரினத்தினுடைய 4 அறிவும் அதுக்கு இருக்கும். இந்த 5வதோட சேர்த்து 5. இப்ப நாம 6வதுனா நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா உயிரினத்தினுடைய 5 அறிவும் இருக்கும், 6வதா இன்னொன்று இருக்கும். அந்த 6வதா இருக்கிறது அதுக்கு முன்னால் இருக்கிறது இருக்காது. புரியுதா நான் சொல்றது? நான் சொல்ற பாயிண்ட் புரியுது உங்களுக்கு? 6வது என்பது 5 அறிவுடைய உயிரினத்துல இருக்காது. 5 அறிவுடைய உயிரினத்தில் இருந்த அந்த 5வது அறிவு முன்னால் இருக்கிற 4 அறிவுடைய உயிரினத்தில் இருக்காது. இப்ப அப்படி பார்க்கும்போது மனிதர்களுடைய இந்த 6வது அறிவு என்பது என்ன அப்படின்றது தான் இந்த மனித தர்மம். சுருக்கமா புரியணும் அப்படின்னா அது சமஸ்கிருதம் கூட வேணாம்னா மனுஷ தர்மம்னு பேர். விலங்கு தர்மம் அப்படின்ற மாதிரி மனுஷ தர்மம். அப்போ அந்த தர்மத்தை படி இந்த மனுஷன் வாழ்ந்தாதான் உண்மையிலேயே அவன் மனிதனாக இருக்கான், மனிதனுக்குரிய அந்த பண்போடு இருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் மனித உடலை பெற்றிருந்தாலும் அவன் மனிதனாக வாழ்ந்தான். சரி, அப்ப மனுஷனா வந்து வாழ்றதுக்கே முதல்ல நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்க இல்லையா? இந்த பரிணாமத்துல இந்த பரிணாமம் நடக்குது இல்ல, இந்த பரிணாமம் யாருடைய விருப்பத்தின்படி நடக்குது? இந்த படைப்பினுடைய இது சுழற்சி என்பது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகுது, அடுத்ததுலேருந்து இன்னொரு நிலைக்கு போகுது. 1லேருந்து 2 அறிவு போச்சு, இது நாமளாக நடத்தணும் இல்லையா? 2 அறிவுடைய உயிரினத்திலிருந்து 3 அறிவாக படைக்கப்பட்டது, 3லேருந்து 4 படைக்கும். இதுதான் பரிணாமம்னு சொல்றோம். ஒரு நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்கிறது பரிணாமம்னு சொல்றோம். இந்த பரிணாமம் என்பது யாருடைய விருப்பத்தின் பேரில் நடக்குதுன்னு கேட்கணும். யார் இதை நடத்துறது யாரு? அச்சயா சொல்றா, அதுக்கு பேர் தான் நம்ம கடவுள். இறைவன் என்பது நாம வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க இதுல ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்குதான் நம்ம கடவுள்ன்றோம், இறைவன் சொல்றோம் எல்லாமே. ஆனா இது எந்த ஒரு உயிரினத்தினுடைய விருப்பப்படிலாம் இது நடக்கவே இல்லை. அந்த மகா பரம்பொருளுடைய விருப்பத்தின் பேர்ல நடக்குது. அப்படி நடக்கின்ற பொழுது இப்ப நம்ம 6வது நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோமா? 5ல இருந்து 6க்கு வந்திருக்கா, 3ல இருந்து 4க்கு வந்திருக்கா. அப்ப அடுத்தடுத்த உயர்நிலைக்கு அது போயிட்டு இருக்குது. இந்த மனுஷன்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்தது யாராவது ஒரு உயிரினத்தை வந்து அவர் படைச்சிருக்காரா? இல்லையா? நம்ம கீழே பார்த்தோம், நிறைய பார்த்தோம். ஆனா நமக்கு ஏறத்தால வந்து கோடி ஆண்டுகள் ஆகி போச்சு. மனிதன் என்ற உயிருக்கு மேல இன்னொரு உயிரை வந்து எங்கேயுமே காணும். 7வது அறிவுடையது அப்படி சொல்லிக்கிற மாதிரி எதுவும் படைக்கல. காரணம் என்ன? ஏன் படைக்கல அப்படின்னா இதுக்கு மேல அவசியம் இல்லை, படைக்கின்ற அவசியம் இல்லை. ஏன்னா படைத்தவன் யாரு என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு இதுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல வேற எதை புரிஞ்சுக்க போற? வேற எதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு உயிரினத்தை அவர் படைக்கிறது? சொல்லுங்க. இதுக்கு மேல எதிர்காலத்துல மனிதனுக்கு மேல ஒரு அறிவு படைக்கும். இப்ப அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இடையில வந்து அதான் கேள்வி. என்ன கேள்வினா, படைத்தவனை அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய படைப்புல தன்னுடைய அறிவிலிருந்து அறிவில்லாத ஒரு நிலைக்கு அவரே போறாரு, மண்ணாய் போயிட்டாரு. அப்புறம் மண்ணிலிருந்து மறுபடியும் தன்னையே வந்து அறிவு வளர்ந்த மாதிரி தன்னையே காமிச்சிக்கிட்டு மறுபடியும் அவர்கிட்டே போய் சேர்றதுதான். அப்போ ஒரு அங்க உயிரற்ற நிலையிலிருந்து உயிருள்ள நிலைகளாக ஓரறிவு அப்படின்றது உயிருள்ள நிலைகளை வந்து நம்ம பிரதி சஞ்சாரம்னு சொல்றோம். இப்போ எதுக்கு அறிவுடைய பேரறிவாற்றலா இருந்த அவரு அறிவில்லாத ஒரு மண்ணினுடைய நிலைக்கு, அங்க அறிவே வந்து செத்து போச்சு, அந்த நிலைக்கு அவரே தான் மாறினாரு. இப்போ அங்கிருந்து மறுபடியும் வந்து பிரதி சஞ்சாரத்துல அறிவுடையதாக தன்னை அறிவில்லாத நிலைக்கு போன அவரு மறுபடியும் அறிவுடையதாக தன்னை மாத்திட்டு தானே போறாரு.
இப்ப அந்த அறிவு எதுக்கு அப்படின்னா யார் அறிஞ்சிக்கிறதுக்கு? அவர் அறிஞ்சிக்கிறதுக்கு. இப்ப மனுஷனா பிறந்ததுக்கு கூட மனுஷனா படிச்சதுக்கு அப்புறம் அந்த கெப்பாசிட்டி இந்த அறிவு கொடுத்துட்டான்னு சொல்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. அந்த இன்னைக்கு படிச்சதுல கூட அந்த இது இந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. அதை அவன் நினைச்சா எதை வேணாலும் தெரிஞ்சுக்க முடியும். அவர் படிச்சவனே தெரிஞ்சுக்க முடியும் போது வேற எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு உயிரிடத்துல இன்னும் கோடி ஆண்டுகள் ஆனாலும் இன்னொரு உயிரை எதுக்கு படைக்கணும்னு கேட்கறேன். ஸோ ஆறாவது அறிவு எதுன்னு நம்ம கேட்டோம்னா இந்த அறிவு, அதாவது இந்த விஸ்தார பாகவத தர்மம் தான் பேர் இருக்கு, அல்லது மானுட தர்மம், மனுஷ தர்மம். இந்த மனுஷ தர்மம்ன்றது என்னன்னா அதுக்கு விளக்கி சொன்னா இந்த விஸ்தார ரச சேவையா அப்படின்றது. தத்துஸ்திதி என்றது இந்த மூன்றினுடைய ரிசல்ட். அது நம்ம பேசலாம். இப்ப சுருக்கமா அதை தான் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. எதுக்கு நாம் சொல்ல வரோம்னா நாம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது புதிதாக வந்தவர்கள் தெளிவாக இருக்கணும். முதல்ல நம்ம லட்சியம் என்ன, நம்ம யாரு, நம்ம மனுஷனா உருவத்தில் இருக்கிறோம் ஆனா நம்ம மனுஷனா ஆகல. இது ஆனந்த மார்க்கம் தெளிவா போதிக்குது. இத மனசு ஒத்துக்குது. நம்ம மனுஷ உருவத்தில் இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய மைண்ட் எப்படி அனிமலை விட கேவலமா நடந்துட்டு இருக்கு. அனிமல் கூட அவ்வளவு கேவலமா நடக்கவே முடியாத அளவுக்கு மனுஷன் ஒவ்வொன்றும் அவன் பேச்சு சொல்லு செயலு அவ்வளவு ஒரு இழிவாக நடந்து கொண்டிருக்கின்றான். அவன் எப்படி தேவநிலை அடைய முடியும்? அப்ப அது ஆகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றதுதான் இந்த ஆறாவது அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் விஸ்தாரா என்பதுக்குள்ள இவ்வளவும் அடங்கும். விஸ்தாரா என்று சொன்னால் விரிவாக்கம். இப்ப சொன்னார்ல, குறிப்பிட்ட எல்லைக்குடைய இந்த மனதை விரிவடை செய்யும். எப்ப விரிவடையும்? குறுகிய பொருள்கள் பற்றிய, குறுகிய சிந்தனைகள் பற்றிய, அதை பற்றியே மைண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட விரிவடையாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த விஷயங்களை தெளிவாக மனித இனத்துக்கு சொல்வது யார் என்றால் ஆனந்த மார்க்கம் மட்டும்தான் சொல்லுது, வேற யாரும் சொல்றது. எவ்வளோ பெரிய இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் பெரிய போதகர்களாக, அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக எடுத்துட்டாலும் சரி, அவங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க அவருக்கு அவரை வணங்குறதுக்கு தான் உங்களை தயார் பண்ணுவாங்களே ஒழிய நீ எப்படி கடவுளாகணுன்றதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே டீச் பண்ணல. அது ஏதோ நீங்க அவர் சொன்ன உடனே நீங்களாம் கடவுளா மாறினா கண்ணமுடி உட்காருனா மாறலாம் முடியாது. கண்ணமுடி உட்கார மாறிடுவோம். மனம் செம்மை அடைய வேண்டும். மனதை செம்மை அடையாமல் அதுக்கு தியானத்துக்கான உட்கார்ந்து தியானம் பண்றது மட்டும் இல்ல, அந்த அதுதான் வள்ளுவர் சொன்னார். தியானம்ன்ற அந்த இதுலயே முதல்ல குரல்ல அவர் சொல்றாரு, தவத்துல தவமும் தவம் உடையார்க்கே ஆகும். மெடிடேஷன் நம்ம பண்றோம், தியானம் பண்றோம், அது யாருக்கு சாத்தியம் என்று சொல்றாரு. தவமுடையார் யாரோ அவருக்கு தான் தவம் கைகூடும்னு சொல்றாரு. அப்ப தவமுடையார் யார் என்று சொன்னால் தவத்தை செய்வதற்குரிய இலக்கணங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ, குவாலிபிகேஷன் என்னென்ன இருக்கோ, அந்த தகுதிகளை எல்லாம் யார் ஒருத்தன் வளர்த்தி கொள்றானோ அவன் தான் தியானத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். அவன் எதனை தவத்தை அகுதி இல்லார் மேற்கொள்வது. எது இல்லாதவர்? அந்த தகுதி இல்லாதவர் மேற்கொள்வது, தவத்தை செய்வது, அது அவன் தான். அது வீணான முயற்சி, அதனால பயன் இல்லைன்னு சொல்றாரு. ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா, நான் டாக்டர் அப்படின்னு சொன்னா டாக்டருக்குரிய அனைத்து விஷயங்களும் நான் கல்வி கற்று தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். அப்ப நீ தியானம் செய்யணும் அப்படின்னா தியானத்துக்குரிய எல்லா இலக்கணங்களும் பெற்று இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் தாம முடியாது. அப்போ அதுக்கான அந்த விஷயங்களை தருவதுதான் இந்த விஸ்தார. இந்த விஸ்தாரத்துக்குள்ள எல்லாமே எல்லா விஷயங்களும் இப்ப நம்ம என்னன்னாலும் நம்ம குரு மூலமா அவர் தான் சொல்லி தர முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. குரு மட்டுமே உங்களுக்கு சொல்லுவார், பாட புத்தகங்கள்ல அறிந்து கொள்ள முடியாது. அப்போ உனக்கு யாரு கிடைச்சிட்டாரா குரு? விட்டுறாதீங்க. இந்த லைஃப்ல அது கிடைச்சாரு, அவர் சொன்ன விஷயங்களை காதை கூட கேட்டுக்கல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுதான் அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்ப என்னத்துக்கு இவ்வளவு டிஸ்கோர்ஸ் என்னத்துக்கு கொடுக்குறாரு அவரு? வெளிநாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி எல்லாருக்கும் பக்கம் பக்கமா சொல்லி அது புக்கா வேற போட்டு இவ்வளவு புக்குங்களை அடுக்கி சொற்பொழிகள்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு? அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு அர்த்தமா? அந்த நாலேஜ் இல்லைன்னா இந்த விஸ்தாரம் என்பது ஏற்படாது. கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு நீங்க சும்மா தியானம் பண்ணாக்க எதுவுமே நடைபெறாதுங்க. விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பொறுமை வேண்டும். ஒரு மாசம் நான் தெரிஞ்சுக்கிட்ட போதுன்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை. சாகர வரையிலும் அறிந்து கொள்ள வேண்டிய கல்வி இந்த ஆன்மீக கல்வி. சாகர வரையிலும் அது போயிட்டே இருக்கும். ஆத்மா மறுபடியும் பரமாத்மாவோடு இணைகின்ற வரையிலும் அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த விஸ்தார ரச சேவையா, விஸ்தாரம் என்றால் இந்த விரிவாக்கம், மனதிற்கான விரிவாக்கம் என்னன்னா அப்படின்றதெல்லாம் நாம இப்ப என்னென்னலாம் நம்ம குரு மூலமா சொல்றாரோ அதையெல்லாம் தெரியும் போதுதான் மனதுக்கு
இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட் வந்து உங்க மைண்டுக்கு உணவு. மனதிற்கு உணவு என்பது என்ன? சமாச்சாரம், விஷயங்கள் எதெல்லாம் மைண்டு கிரகிச்சுக்குதோ. இது உங்களை விரிவாக்கத்துக்கு தான் இந்த சொற்கள், இந்த விஷயங்கள்லாம் பாபா சொல்றதுலாம் உங்களுக்கு பயன்படும். இது விரிவாக்கும் உங்க மைண்டை. அடுத்த நிலைக்கு போகணும்னு மைண்ட் எப்போ நினைக்குதோ அப்போ விரிவடைய விரும்புதுன்னு அர்த்தம். ரச என்று சொன்னாங்க. அடுத்தது விஸ்தார, ரச, சேவையா. இந்த மூன்று சேர்ந்து தான் மனுஷ தர்மமே. இந்த மூன்றுல ஒன்று இருந்தாலும் அல்லது ஒன்று இல்லைனாலும் அந்த மனிதனுக்குரிய அந்த அறிவு என்பது அவங்ககிட்ட இல்லை, பற்றாக்குறைன்னு தான் அர்த்தம். மூணுமே இருந்தாதான் அவன் மனுஷனாக மாற முடியும் அப்படின்னு. ஸோ இந்த ரசா என்பது என்றால் ஃப்ளோன்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். இன்னொன்று என்ன, அந்த இயல்பான ஓட்டம். என்ன ஓட்டம்? இப்போ யாருடைய விருப்பத்தின் பேரில் இது நடக்குதுன்னு சொன்னோம்? படைத்தவனுடைய விருப்பத்தில். அப்போ படைத்தவனுடைய விருப்பம் என்பது, அவனுடைய படைப்பு என்பது ஒரு எதை நோக்கி போயிட்டே இருக்குது, ஓடிட்டு இருக்குது இல்லையா? அதில் நீங்கள் நினைச்சாலும் நான் நினைச்சாவோ அதை நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணி, இப்போ ஒரு நதி போச்சுன்னா அந்த நதி இந்த போதை திருப்பி இந்தாண்ட வாயில் கொட்டுக்கலாம், அதாண்ட விட்டுக்கலாம். அப்படிலாம் அவருடைய படைப்பில் நம்ம யாரும் மாற்ற முடியாது. அப்போ அவருடைய படைப்பு எதை நோக்கி போய் முற்றுப்புள்ளி அடையுதுன்னா, மறுபடியும் ஓரறிவிலிருந்து ஒரு அறிவாக போய் 6 அறிவாகி அடுத்தது இறையறிவாக மாறணும். அப்போ நாம் இறையறிவாக மாற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். 5 அறிவுடைய விலங்குகள் இல்லை இல்லையா? அப்போ அந்த ஓட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு ஓடணும். நீங்கள் ரிவர்ஸில் ஓடக்கூடாது, பின்னோக்கி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. பின்னால் என்ன இருக்குது? 5 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அதுவல்ல ஓட்டம். அப்போ அவருடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தினுடைய ஓட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்வதுதான் இந்த ரசா என்பது. அப்போ அவருடைய விருப்பம் என்ன? எல்லாம் அவனிடத்துல போய் மறுபடியும் மெர்ஜாகணும்ன்றதான் அவன் விருப்பம். அதுக்கு தானே எல்லாம் படைக்கிறான். படைச்சதெல்லாம் தன்னிடத்துல மறுபடியும் திரும்பி வரணுன்றதான் அவனுடைய விருப்பம். இதுதான் படைப்பினுடைய ஓட்டம். அப்போ அவருடைய விருப்பத்தில் நாம இணைத்துக் கொள்வது. அப்போ அவர் எதை விரும்புகிறாரு? என்னென்னலாம் செஞ்சா நீ என்கிட்ட வருவன்னு சொன்னாரு. அப்ப அவருடைய விருப்பத்தை மீறி நான் நடக்கவே கூடாது. இந்த உறுதி யார் எந்த சாதகர்கிட்ட இல்லையோ அவங்க சாதகர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய மடியில உட்காருகின்ற தகுதியை பெறவே முடியாது. நம்ம மாத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து சொன்னாரு செய்யணும்னு, இதை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவருடைய விருப்பம் அதுல இருக்குது. என்ன விரும்புறாரு? இதை செய்ய, இதை செய்யாது அப்படின்னு ஓங்கிட்டு இருந்து அவரு அதை விரும்புறாரு. யாரு? குரு, பரமபுருஷன் தான் குரு இல்லையா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா. குரு வந்து எல்லாமே அவர் தான். நீங்க அவரை கண்ணால பார்க்க முடியாத ஒரு பொருளை கண்ணுல பார்க்கக்கூடிய ஒரு வடிவத்துல வந்து குருவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எந்த ஒரு சாதகன் பரமஹம்சருடைய நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது விவேகானந்தனுடைய நூல்களை படிச்சாலும் சரி, அவர் சொல்வது எப்போ வந்து உன்னுடைய குருவை நீ இறைவனுடைய தோற்றமாக காண்கிறாயோ அப்பொழுது அவருடைய வடிவத்திலே இறைவன் தோன்றுவார் என்று சொல்றார். அப்ப எல்லா ஆன்மீக சீடர்கள் சொல்வது எல்லாமே குருன்ற வடிவத்தில் அவருக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் சொல்ற குருன்னு எல்லாரும் வரலாம். ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் தெளிவாக எல்லாம் தெளிவாக இருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம ஆனந்த மார்க்க குருவனுடைய இதெல்லாமே நம்ம பிலாசபி எல்லாம் சொல்றோம். இதை விட தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக யாராவது சொல்றாங்களான்னு பாருங்க. அப்போ நம்மளுடைய அறிவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு. அது உண்மையான தாகமா இருக்குமான சரியான குருவாக அவரே வந்து அமைவாரு. முக்திசா கன்சாயா சத்குரு பிராப்தி. சத்குரு எப்ப பிராப்தி? எப்போ ஒரு சத்குரு ஒரு மனுஷனுக்கு வந்து சீடனுக்கு அமைவார் என்றால் அவனுக்கு அந்த முக்தியை அடைய வேண்டும் என்ற அந்த நிலை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. மேலே அது உங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த தகுதி அவனுடைய மைண்டுக்குள்ளார இருக்குமே ஆனால் அவரே உனக்கு குருவாக வர. அது வரலாம் அவர் குருவாக வரமாட்டார். அப்ப எப்ப அவர் வந்துட்டாரோ அப்ப அந்த தகுதி நமக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த தகுதியை நம்ம இழந்துடக்கூடாது. மறுபடியும் அதை எப்படி மறுபடியும் வளர்த்துக்கிறது ரொம்ப டேஞ்சரான பாதை. ஒரு செகண்ட்ல அழிவிட்டு போயிடுங்க. எங்கேயோ கொண்டு போய் ஏதோ ஒன்று இழுத்துட்டு போய் கண்ணுக்கு தெரியாத அதில் பாதாளத்தை தள்ளிடும். ஆன்மீகம் என்பதே வாசனை இல்லாம போயிடும் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். எப்போ குரு வந்து உங்களுக்கு கிடைச்சிடாரு, இது சிறந்த குரு என்பது உங்களுக்கு அறிவு பட்டுடுச்சா விட்டுடாதீங்க, பிடிச்சுக்குங்க காலை. அவனுடைய கருணை இல்லாமல் அவனுடைய அருள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ஆன்மீகத்திலையும் போக முடியாது. உங்களுடைய முயற்சினால அடைவதே இல்லை. ஒரு எல்லை வரணும் உங்க முயற்சியில போகலாம், அதுக்கு மேல. அதனாலதான் அங்க என்ன சொல், மோட்ச மூலம் குரு கிருபா. முக்தி நிலையை அடைவது என்பது அனைத்தையும் நீங்க வெற்றி விடுவது தான் முக்தி நிலை என்பது.
எல்லா பந்தங்களிலும் வந்து நீங்க உலகாரிய எல்லா பந்தங்களிலும் விடுதலை பெறுவதுக்கு பேர் முக்தி. ஆனா ஆத்ம விடுதலை என்பதுக்கு பேரு அந்த வந்து மோட்சம். அது அவருக்கு கிரேஸ் பண்ணி ஆகும். அதனாலதான் விட்டுடக்கூடாது. விட்டு போனவங்க, தொய்வடைந்தவர்கள் வேகப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க, தீவிரப்படுத்துங்க. இப்ப நீங்க வந்து மந்திரத்தை வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு சீரியஸா, எத்தனை தவறாமல் ஒரு நாளும் உங்களுடைய தீவிரத்தன்மையும் அந்த தாகமும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு அவரே உங்களை கொண்டு போவார். இதுதான் நீங்களே பார்த்துக்க வேண்டியது. இன்னொருத்தர் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். நீங்க அதுல சின்சியரா இருந்தீங்கன்னா ஆனால் அடுத்த நிலைக்கு அவர் போயிட்டே இருப்பார். ஸோ ஆகவே நம்ம இந்த மனிதனாக இருந்து நம்ம இந்த நிலையில முதல்ல ரியல் மனுஷனா மாறணும். அதுக்கப்புறம் மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு உயர்வதற்கு நமக்கு தீட்சை கொடுத்திருக்காரு. அந்த தியானத்தை சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டுடக்கூடாது. நம்ம ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்றது இல்லைங்க, ஆனா இதை மட்டும் ஸ்கிப் பண்றோம் அப்படின்னா மனிதனுடைய அறிவே அதுதான், மனித லட்சியமே அவனை அடைவதுதான். வேற எதுக்காகவும் இந்த மனுஷ பிறப்பு அவர் படைக்கலங்க, அவர் தான் படைச்சாரு. இந்த அறிவை அவர் தான் கொடுத்தாரு. எதுக்குன்னா அவரை உணர்வதற்காக மட்டும்தான் இதை கொடுத்திருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய தர்மமே என்னன்னா அவரை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வதுதான். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன், இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன பெனிஃபிட் பாருங்க, லட்சியம் என்னமோ அவரை அடைவதற்கு தான். ஆனா எந்த ஒரு மனிதன் அவரை அடைவதெல்லாம் லட்சியம் என்று தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய விருப்பத்துக்கு மீறி, அவர் சொன்ன வார்த்தைகளை மீறி நான் நடக்க மாட்டேன்னு உறுதியா 100% வந்துட்டானோ, அவனால முடியல, உலக சூழ்நிலை, புறச்சூழ்நிலை, ஆனா அவன் உறுதியா இருக்கான், சூழ்நிலை விடமாட்டேன் தான், அது வேற கதை, அது அவரு பார்த்துக்குவார். ஆனா நீ 100% வந்து அந்த அந்த அவரிடத்துல அந்த சரணாகதியும் அவருடைய விருப்பத்தை படி வாழுகின்ற அந்த இது இருந்துமே ஆனால் அவர் அடைவது மட்டுமல்ல, இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பெறுகின்ற வரையில் இந்த மனித தேகத்துக்கு தேவையான அனைத்தையும் அவரே செய்வார். எப்படி அப்பா பேச்சை கேட்டு பிள்ளையா நீ வீட்டில் இருக்கிறியோ அத்தை பொறுப்பும் அப்பா ஏத்துக்கிறாருங்க. எனக்கு டைம் இல்லைங்க தியானம் பண்ணுறதுக்கு, எனக்கு டைம் இல்லை, அரை மணி நேரம் 10 நிமிஷம் கூட உட்கார டைம்ல நான் ஓடி உழைச்சாதாங்க சோறு, என்ன பண்றது, என் நிலைமை இருக்குது, அதனால நான் ஓட்டிக்கிட்டே நான் பாபானுக்கு எவ்வளோ பாடிப்பேன். அதெல்லாம் சும்மா. டைம் இல்லைன்னு சோறுக்கு நான் ஓடுறியா? டைம் இல்லைன்னு வந்து 2க்கு 1க்கு போக போறியா? இங்க மட்டும் என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்? புரியுதுங்களா? அந்த வித்தியாசம் தெரியும். அப்ப இது 5 நிமிஷம் கரையா, 5 நிமிஷம் அப்படியே மெய் மருந்து நீ அவராகவே இருப்பதை உணருங்கள், ரசியுங்கள். உட்கார்ந்துருக்க நேரத்துல நீங்க அவரா மாறிட்டீங்கன்றத அதை பாருங்க. நீங்க அவரா இருக்கின்றத அதை வந்து ரசிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்பமயமா இருக்கும். தியானம் செய்யும் போது நீங்க அவனாக மாறுவதற்காக தான் அது. அப்போ நீங்க அவனா மாறிட்டதை நீங்களே பாருங்க, நீங்களே உணருங்க. அந்த ரசனை வந்து எப்போ வருதோ அதுல இன்பம் இருக்கும். அந்த நிலை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில உங்களுக்கு தேவை என்பது, பற்றாக்குறை என்பது கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். இது நீங்க உங்களுடைய முயற்சியில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த 3வது வந்து சேவையா என்பது, அது என்னன்னா இறைவன் படைத்த எல்லா உயிர்களும் இருக்கின்றது இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஒன்றுன்னா நம்ம மெம்பர்ஸ் வந்து துடிப்போம்ல, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா. அதே பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைமா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு துடிக்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஏற்படுனா அந்த துடிப்பு இருக்குமா? இயற்கையாகவே இல்லை. ஆனால் யாருக்கு இந்த துடிப்பு இருக்கோ, நம்மளால என்ன முடியுமோ, நம்மளால என்ன முடியும், அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் படைத்தது எல்லாமே நாம எல்லாருமே ஒரு குடும்பங்க. சுருக்கமாக சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டது எல்லாமே ஒன் ஃபேமிலி ஒன் ஃபாதர். உண்மையா பொய்யா? நாம அப்படியே பின்னால போனீங்கன்னா எங்க பார்த்தீங்கன்னா அவரிடத்துல இருந்து மட்டும்தான் அனைத்துமே வருது. அப்ப எது அதெல்லாம் தோற்றங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா அது நம்மளுடைய ரத்தம். இதை வந்து 100% உணர்வால் உணரணும். முதல்ல அது வந்து மரம், இது செடி, இது கல்லு, கால் தள்ளி கூட காலால் கூட உதைக்கூடாது, கையில் எடுத்து போடுறது பாவம். ஏன்னா பிரம்மம் இல்லையா? அது அங்க மண்ணுக்குள்ள இருந்தாங்க விதையா வந்தோம். நம்ம செடி முளைச்சது,
செடியில் தான் நாம் இன்னைக்கு வந்து நிற்கிறோம். அப்போ எதையுமே நீங்கள் அந்த உணர்வோடு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த உணர்வோடு செஞ்சு பாருங்க. அப்போ இந்த சேவை என்பது என்னன்னா, எல்லா உயிர்களும் அவர் படைத்தது, எல்லாமே நம்ம சகோதர சகோதரிகள். அப்போ ஒருவருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கட்டாயமாக அனைத்து உயிர்களுக்கும் நீங்கள் சேவை செய்தாகணும். உங்கள் வீட்டில் தம்பிக்கோ அண்ணனுக்கோ உடம்பு சரியில்லைன்னா உடனே இன்னொருத்தர் வந்து எப்படி போய் அதுக்கு பொருளாலோ பணத்தாலோ உடலாலோ எப்படி சேவை செய்கிறாரோ, அது மாதிரி அனைத்து உயிர்களிடத்திலும் அதே அந்த பண்பை வளர்த்து கொண்டு அதுக்கு தேவையான உதவிகளை, நான் என்ன சொன்னேன், நம்ம சக்திக்கு ஏற்றவர் இயல்வது கரவே. என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்காம பண்ணிடுங்க. பண்ணும்போது நான் தான் பண்ணினேன், நான் போச்சு நான் பண்ணினேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் இதை பண்ண அதை பண்ண அப்படிலாம் பண்ண இப்படி பண்ணா, அதுக்கு நீங்க பண்ணாமே இருந்துக்கலாம், பண்ணாமே இருந்துடலாம். அதுக்கு பேர் சேவையே இல்லை, அது வியாபாரம். என்ன வியாபாரம்? ஒன்று புகழ் வேணும் திருப்பி, அதான் நீங்கள் செய்யறதுக்கு ஒன்று திருப்பி வாங்கினா அது பேர் வியாபாரம் தான். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நீங்கள் திருப்பி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வியாபாரம். இப்போ புகழ் பேர், நீங்கள் வந்து நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் உடனே என்னை பாராட்டணும், நீங்கள் என்ன புகழணும். அந்த புகழ் எனக்கு தேவைப்படுது, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? சில பேர் நீங்கள் செய்வது வந்து சொல்ற அவசியமே இல்லை, ஆனால் செய்கின்ற பொழுது அந்த தொண்டு சேவையை, இந்த செய்வதற்கான அந்த வாய்ப்பை அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. அவருக்கு தான் நீங்க தொண்டு செய்யறீங்க. நீங்க எல்லா வடிவமும் அவர் தான் பார்க்கணும். ஒரு 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 பிச்சைக்காரன் வந்திருக்கான், அவனால உண்மையிலேயே முடியல, உடலால் உழைக்க முடியும், நம்ம தெரியல சில நேரத்தில். அப்போ அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். அப்போ நீங்க செய்கின்ற பொழுது அவர் தான் இந்த தோட்டத்தில் வந்து உங்ககிட்ட இப்போ உங்களை டெஸ்ட் பண்றாரு. இதுக்கு பேர் தான் சேவை. ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லி கொடுக்குறேன், சரியா? இந்த மூன்றும் சரியாக இருந்தால் தத்து ஸ்திதி என்பது என்னன்னா அதுவாக ஆகின்ற நிலை. தத்து என்றால் அது, ஸ்திதி என்றால் நிலைமை, அவராக ஆகின்ற நிலை பெறுவீர்கள் என்பதுதான் அதனுடைய ரிசல்ட். அப்போ நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம சாமிஜி ஒருத்தர் பாபா இருந்த பீரியடு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் எப்படின்னா, இப்போ சன்னியாசிகள் எல்லாமே, நம்ம சன்னியாசிகளை பொறுத்தவரைக்கும் சாப்பாட்டுக்கு நம்ம மாதிரி மெம்பருங்க யாராவது உதவி பண்ணலாம், அல்லது அவங்களே என்ன பண்ணுவாங்க, போய் யாருமே மார்கீஸ்களே இல்லை, தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் யாரும் இல்லாத ஊரில் கூட ஒரு பாபா வந்து நீ போ, அந்த ஊரில் போயிட்டு நீ வந்து பரப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையானது யாராவது காய்கறி மார்க்கெட்லேயோ அதுலேயோ போய் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க, ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. அவங்க கேட்கணும், பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கணக்கு. ஆனால் அப்படி அத்தகைய ஒரு துறை வாழ்க்கை தான் வாழணும். அப்படி வந்து ஒரு சன்னியாசி அப்போ 75 அந்த மாதிரி காலம், 1975 அவர் வந்து மார்கிங்கிட்ட போய் அவங்க வந்து வருஷத்தில் 2 தடவை ரிப்போர்ட்டிங் போகணும். பாபா இருக்கும்போது எல்லா துறவிகளும் அங்கே வருஷத்தில் 2 தடவை போகணும். போய் எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும் குருவிட்ட. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் போகணும். சேலத்திலிருந்து கல்கட்டா போகணும் அப்படின்னா ட்ரெயினில் போனாலும் பணம் வேணும். அங்கேருந்து மறுபடியும் கல்கட்டாவில் இறங்கி திருஜலான்ற இடத்துக்கு நான் போகணுன்னா போட்டில், அந்த இந்த ஆறில் வந்து போட்டில் போய் கடந்து போய் அங்கேருந்து ஒரு ரிக்ஷாவோ, அப்போல்லாம் கை ரிக்ஷா இருக்கும், கையில் எடுத்துகிட்டு போவாங்க ஆளுங்க உட்கார வச்சு அந்த பீரியடில். இப்போ இந்த சாமிஜி வந்து போகிறாரு ரிப்போர்ட்டிங்க்கு. அவர்கிட்ட வந்து ஒன்றும் பாக்கெட்டில் எப்படி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு மட்டும் அன்ரிசர்வில் தான் போவாங்க, ரிசர்வேஷன்லாம் பண்ண முடியாது. போய் எதாவது இடிச்சு போய் உட்காந்துட்டு போய் சேர்ந்துருவாங்க. அப்போ அவர் போய் கல்கட்டாவில் இறங்கிட்டார். அங்கேருந்து போட்டில் ஏறி அந்த பக்கத்தில் இறங்கி அங்கே ரிக்ஷா ரொம்ப தூரம் நடந்து போனால் ரொம்ப நேரம் ஆகிடும், ரொம்ப தூரம். அப்போ இவர் இறங்கி என்ன பண்ணார், போட்டிலேருந்து இறங்கி அடுத்தது வந்து ஒரு ரிக்ஷாவில் தான் ஏறணும். அப்போது அந்த இருக்கிற கை ரிக்ஷாக்காரங்க, இந்த வண்டியில் ரிக்ஷாக்காரங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ட்ரெஸ்ஸு சாமியாருங்க வந்தாவே அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியும். ஓ, திருச்சிலாவுக்கு போகிறாங்க, ஆசிரமத்துக்கு போகிறாங்கன்னு தெரியும். அப்போ இந்த சாமிஜி இறங்கி அடுத்தது போகும்போது ஒரு கை ரிக்ஷாக்காரர் வராரு, வயசானவர். சாமிஜி என் வண்டியில் ஏறணுன்றாரு. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏற்றுவாங்கல்ல, அப்போ அது மாதிரி என் வண்டியில் ஏறுனாரு.
இவருடைய பிரச்சனை என்னன்னா, அவர் பாக்கெட்ல இருந்து ₹1 நோட்டு, அப்பெல்லாம் நோட்டு ₹1 கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது மட்டும்தான் இருந்து வேற காசு இல்லை. இப்போ இவர் வந்து அதை சொல்ல முடியாது அவர்கிட்ட, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லாமல், இல்லைல்ல நான் கொஞ்சம் ஒரு வழியில் வேற ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். சாமி நீங்கள் ஏறுங்க, நீங்கள் எங்கே போகணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூட போகலாம், நீங்கள் ஏறுங்கன்றாரு. இவர் எப்படியாவது தவிர்க்கணும்னு பார்க்குறாரு, கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ தவிர்க்கணும்னு பார்க்குறாரு, விடவே மாட்டேன்றாரு அவர். கடைசியில் என்னாச்சு, வேற வழி இல்லாமல் சொன்னார், ஓப்பனாக சொல்லிட்டாரு, இல்லைங்க என் பாக்கெட்டு ₹1 மட்டும்தான் இருக்குது. சாமி என்ன சாமி, நீ ஏறி உட்கார் சாமி, குடி சாமி, ₹1 போதும் சாமின்னு வாங்கி பாக்கெட் வச்சுட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ஈவினிங் வந்து சாமிஜி எல்லாம் மீட் பண்ணணும். அப்போ இவர் இந்த சாமிஜி வந்து பாபா தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சாமிஜி உள்ள போய் பாபா ரூமில் எப்பயுமே குருவை வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்குது சீடர்கள். ஆண்களுக்கு நம்ம குரு வந்து உத்தரவு கொடுத்துருக்காரு என்னன்னா, ஆண்கள் எப்பயுமே குருவை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணும், பெண்கள் மண்டிட்டு கீழே வந்து வணங்கணும். இதுதான் வந்து வணங்குகின்ற முறை குருவை வணங்குறதுக்கு. அதனால தான் நம்ம சாதனா செய்வது பாருங்கள், எல்லாரும் பாருங்கள் சாஷ்டாங்கமாக வந்து வணங்குவாங்க. தாதாங்க எல்லாமே தீதிங்களோ அல்லது பெண்களோ வந்து மண்டிக்கிட்ட மாதிரி கீழே குனிஞ்சி அவர் பாதங்களை வணங்குவாங்க. இப்போ அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. பாபா மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நல்லா விசாரிக்கிறார் பாபா, எல்லாம் விசாரிச்சுட்டு சரி போக வரலாம் எப்படி சமயம் அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருந்துப்பா, வரும்போது எப்படி வந்த, அங்கேருந்து இறங்கி எப்படி ஒரு கேட்குறாரு. ரிக்ஷாவில் வந்து பாபா சொல்கிறேன். சரி பாபா ஜிப்பா நம்ம ஜிப்பா போட்டுருக்காரு, பாக்கெட் வந்து கை விட்டு இந்த ₹1 நோட்டுக்குல பழைய நோட்டு வந்து ரிக்ஷா காட்டி கொடுத்தாங்க. அந்த நோட்டை போகும்போது ஒரு வேணுங்க வச்சு கேட்டாங்க. பார்த்தா இவர் அந்த ரிக்ஷா கார்ட்டை கொடுத்த ரூபாயை பாபா வந்து இவருக்கு கொடுக்குறாரு. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த டெடிக்கேஷன் பாருங்க குருவுக்காக. அவர் இப்போ ஏதாவது பர்மிஷன் கூட வாங்கிட்டு வர முடியல, காசு இல்லைன்றது கூட சொல்லி ஹையர் அத்தாரிட்டி சிஸ்டம் இருக்கு, அவங்க பர்மிஷன் கொடுக்கலாம். இவருக்கு மேலே ஒரு சன்னியாசி இருப்பாங்க ஒரு ஏரியாவுக்கு, பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணும். ஆனாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் எப்போ சாப்பாடு இல்லை எதுவாக இருந்தாலும் போகணும்னு பாருங்க. இந்த டெடிக்கேஷன் சரண்டர் இருக்கு பாருங்க. அவரே எல்லாம் அவரே ஒரு ஒரு ரிக்ஷாகாரனாக வருகின்றார் பாருங்க. இதுதாங்க அந்த சரண்டருக்கு இருக்கிற வேல்யூ. ஆகவே இந்த அவருக்கு விருப்பம் போல நடப்பதுதான் அவர் விருப்பத்துக்கு மீறி எதையுமே செய்ய கிடைக்காதுங்க. சக்சஸ் தான் ஆன்மீகத்திலே சக்சஸ், இந்த உலக வாழ்க்கையும் சக்சஸ் தான். நன்றி.